அதான் ஒரு பொறுப்புள்ள தலைவர் அமைச்சருடைய ஒரு பொறுப்பற்ற பதில் இருக்கு. மக்கள் அத்துமீறாங்களா, அதிகாரிகள் அத்துமீறாங்களா, காவல்துறை அத்துமீறாங்கிறத எல்லாரும் பார்த்துட்டு தானே இருக்கிறோம். அறவழியில் தான் போராட்டம் எப்பவுமே தொடங்கும். அந்த காவல்துறை தான் அத்துமீறி அடிச்சு அது வன்முறை களமா மாற்றுவதே காவல்துறையும் அதிகாரம் தான். அது ஜல்லிக்கட்டுல இருந்து நீங்க பாத்தீங்க. அவங்க உண்ணாவிரதம் தான் மக்கள் கதிராமங்கல மக்கள் உண்ணாவிரத போராட்டம் தான் அறவழியில இருந்து தொடங்கி நடத்திட்டு இருக்காங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் போய் பங்கேற்றோம். அந்த மக்களினுடைய கண்ணீரை போய் தொடக்கிறதுக்கு வழியில் இங்கிருந்து காவல்துறை விட்டு அடிச்சு விரட்டி எப்படி வந்தாங்க? நாங்க மண்ணெண்ணெய் எடுப்போம்னு சொல்லி வந்தாங்க. எந்த பாதிப்பு இல்லைன்னு சொல்லி வந்தாங்க. அதனால நம்ம மக்கள் அறியாம ஏன் வயல்ல போடுங்க, ஏன் நிலத்துல போடுங்கன்னா அது தெரியல. இன்னைக்கு குடிக்கிற தண்ணி மஞ்சளா வருது, சமைச்சு வச்சா அது சோறு அப்படி குழஞ்சு போயிருது, சாப்பிட முடியலப்பா அப்படின்னு அவங்க கதரும் போது அவ்வளவு வழியா இருக்கு. அது எல்லாம் ஒரு இதெல்லாம் அந்த ஆத்து ஓரத்துல அந்த தண்ணி போற காவாயில டக்குன்னு வெடிச்சிருச்சு. ஒரு அம்மா வெளியில போற போது டக்குன்னு வெடிச்சிருக்குது. அதனால அவங்க காயம்பட்டுட்டாங்க. இப்ப அந்த மாதிரி ஒரு பேராபத்து நிகழுங்கிறதுனாலதான் நம்ம அந்த மீத்தேன், ஹைட்ரோ கார்பன் இதெல்லாம் எடுக்கிறத கைவிடுங்கிறோம். அவங்க கேட்டா நாங்க 17 ஆண்டுகளா எடுத்துக்கிட்டு இருக்காங்கிறோம். 2000 புதைச்சது அந்த குழாய். போராடுகிற மக்களினுடைய கோரிக்கையை ஏற்று அதை நிறைவேற்றுவதற்கு தான் அதிகாரத்தை நிறுவுறோம். ஆனா போராடுகிற மக்களை அடிச்சு அடக்கி ஒடுக்கி அவர்களை வழக்கு போட்டு அவர்களை சித்திரவதை பண்ணி அவங்களை விரட்டி விடுறதுக்கு இல்லை அதிகாரம். முதலமைச்சர் பதில் ரொம்ப பொறுப்பற்று இருந்தது. பொதுவா அது குற்றச்சாட்டு இல்ல, அதானே உண்மை. அதுல என்ன குற்றச்சாட்டு இல்லை, உண்மையை தான் சொல்றேன். இல்லாத சொன்னாதான் குற்றச்சாட்டு. இது உண்மை தானே. அது என்ன பேருக்கு அதிமுக அரசு, ஆள்வது பாரதிய ஜனதா, நடக்கிற ஆட்சி பாரதிய ஜனதா ஆட்சி. இல்ல அது முடிவு. இப்ப நீங்க இங்க பாருங்க, ஆபத்து இல்லைங்கிறாங்க. தண்ணீர் மஞ்சளா வருதுன்னு யாராவது சொன்னா அந்த வீட்டுக்கு அந்த நிறுவனமே தண்ணீர் கேன்களை கொடுத்துருது. அப்ப அது பிரச்சனை இருக்குல்ல. இப்ப பாக்குறோம்ல, வர்றதுல நெருப்பு எரியுதா இல்லையா? அப்ப அந்த நெருப்பு பரவனா வீடு எரியுமா இல்லையா? அப்புறம் எப்படி ஆபத்து இருக்கா இல்லையா? அதனாலதானே சொல்றாங்க மக்கள். அப்ப இந்த பிரச்சனைக்கு முற்று வர்ற வரைக்கும் போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். என்ன பிரச்சனை? உழைக்கும் மக்கள் எவ்வளவு நாளைக்கு வேலையை விட்டுட்டு தெருவில் இறங்கி போராடி கொண்டே இருக்க முடியும்? அப்ப அரசு தான் மக்களுக்கு துணை நிற்கணும். ஆனா அரசு மக்களுக்கு, போராடுற மக்களுக்கு நேர் எதிராக இருக்கு. இப்ப பாருங்க, நெடுவாசல்ல எவ்வளவு காலமா போராடி கொண்டிருக்காங்க. ஆனா என்ன சொல்லுது அரசு? மக்களினுடைய விருப்பத்துக்கு எதிராக நாங்க செய்ய மாட்டோம், விவசாயிகளுக்கு எதிராக விவசாயம் பாதிக்கப்படுறத நாங்க செய்ய மாட்டோம், மக்களுடைய கருத்தை கேட்டு செய்வோங்குது. யார்கிட்ட கருத்து கேட்டாங்க? மக்கள் தான் போராடி தங்கள் கருத்தை வெளிப்படுத்திடுறாங்களா வேண்டான்னு. அப்புறம் என்ன தனியா ஒரு கருத்து கேட்கற வேண்டி இருக்குது? நெடுவாசல்ல போராடி நம்மளே சொல்லிட்டோம், எங்களுக்கு இது வேணாம், ஹைட்ரோ கார்பன் எடுக்காதீங்க, எங்க வாழ்வாதாரம் பாதிக்குது. இது நீரை, நிலத்தை, காற்றை நாசப்படுத்திடும், நஞ்சாக்கிடும். தண்ணீரை நஞ்சாக்கிடுச்சா இல்லையா? அப்ப சொல்ற நாங்க பைத்தியக்காரங்களா? இதை சொல்றதுக்கு யாரு? விஞ்ஞானியான விஞ்ஞானி இருக்க வேண்டிய தேவையில்லை. விவசாயியா இருந்தாலே போதும். என் நிலம் நாசமாயிரும், என் காற்று நாசமாயிரும், என் நீர் நஞ்சாயிருங்கிறது தெரிஞ்சுதானே சொல்றோம். ஆயிருச்சா இல்லையா? அப்ப அது ஒரு முடிவுக்கு கொண்டு வர்ற வரைக்கும் இந்த போராட்டம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இன்னும் கதிராமங்கலத்துக்குள்ள எங்களை நுழைய விடாம தடுக்கலாமே ஒழிய சென்னையில போராடுவேன் அல்லது வேற இடத்துல போராடுவேன். இன்னைக்கு இரவு கூட்டத்தில் பேசுவோம், மக்கள்கிட்ட சொல்லிக்கொண்டே இருப்போம், அதை கடத்துவோம். இது இன்னொரு சோமாலியாவா என் தாய் நிலத்தை மாற்றுவதற்கான முயற்சி. அனுமதிக்க மாட்டாங்க, அனுமதிக்கல தானே. தடை மீறி போறது அப்புறம் நாங்க போராடி கொண்டுதான் இருப்போம். அது அந்த இடத்திலேயே போராடணும்னு ஒண்ணு இல்ல. தமிழக அரசுக்கு அவங்க எஜமான் சொல்லணும், சொன்னாதானே செய்யும். அதனால எந்த பாதிப்பும் இல்லைங்குது. பாதிப்புன்னு சொல்லிட்டு நேரத்துல எந்த உணவும் எல்லா உணவும் வெறிச்சோடி கிடக்கு. காரணம் என்னப்ப?
திரையரங்கம் மூடுறாங்கன்னா அவங்களுக்கு என்ன பல கோடி இழப்பை ஏற்படுத்திக்கிட்டு திரையரங்கை மூடணும்னா பொழுதுபோக்கு விளையாட்டுக்கு மூடுவாங்களா? பாதிக்குதுன்னு தானே மூடுறாங்க. அந்த வரி அதிகம், அந்த சுமை எங்களால சமாளிக்க முடியாதுன்னு தானே மூடுறாங்க. அப்ப அதனால எந்த பாதிப்பும் இல்லை சொல்றது பைத்தியக்காரத்தனமா இல்லையா? அரசு மக்களின் மீது அக்கறை கொண்ட அரசா இருந்தா உடனடியாக கூப்பிட்டு துறை சார்ந்தவர்களை அனுப்பி அது பேசி அதுக்கு ஒரு தீர்வு காணணும். அது மாதிரி இல்லையே இங்கே. ஆமா, அப்படி வரும்போது அது அதிகமாயிருக்கு. 53 விழுக்காட்டுக்கு மேல வரி வந்துருது. அதை அப்படின்னா இப்ப இவங்களே கேட்கறாங்க, அவங்க அப்ப டிக்கெட் கட்டண இதை கூட்டுங்க அப்படின்னு. அப்படி கூட்டினா யார் திரையரங்கு படம் பார்க்க வருவா? ஏற்கனவே வர்றதில்ல, எல்லாம் திருட்டி விசிடியில பாத்துறாங்க. அப்புறம் அந்த மாதிரி கட்டணத்தை கூட்டிட்டா சுத்தமா திரையரங்குகள் வெறிச்சோடி கிடக்கும். அந்த பாதிப்பு இருக்கிறதுனாலதான் அதை குறைங்கிறாங்க. அதை என்னுடைய சகோதரர் சேரன் பெரிய அளவுக்கு முயற்சி பண்ணாரு. அது சரியா வரல. அது ஒருவேளை அரசே முன்னெடுத்து செஞ்சா சரி சாத்தியப்படுத்தலாம். அதுல நிறைய முறைகேடுகள் நடக்க வாய்ப்பு இருக்கு. அதிகப்படுது தானே. இப்ப நீங்க ஒரு சிறந்த படத்தை எடுத்துட்டு வரீங்க, நான் அதுக்கு வரி விலக்கு கொடுக்க முடியும். இப்ப கொடுக்க முடியாதுல்ல. உதாரணத்துக்கு சொல்றேன், இப்ப கொடுக்க முடியாதுல்ல. என் மக்கள் செய்யற சிறு குறு நீங்க பாருங்க, மெழுகுவர்த்தி, ஊதுபத்தி, ஊறுகாயெல்லாம் யார் தயாரிக்கிறா? பெரிய தொழிற்சாலை, பெரிய தொழில் அதிபர் செய்யறாரு. ஊதுபத்தி யார் செய்யறா? ஊறுகாய ஓலை குடிச்சல் ஒரு ஏழை எங்க அப்பத்தாவுக்கு பொட்டத்தை மடிச்சு கொடுப்பா. பூவரச இலையில மடிப்பான்ல, தேக்க இலையில மடிச்சு கொடுப்பா. அவளுக்கு எதுக்கு வரி போட்டீங்க? எல்லாத்தையுமே இவங்க என்ன சொல்றது, எல்லாத்தையுமே எதுக்குறாங்கன்னா, நாங்க எதுக்குற மாதிரி நீங்க எல்லாத்தையுமே பண்ணீங்கன்னா எப்படி இருக்குது? இது எது செஞ்சாலும் எதுக்குறாங்கன்னா, நீங்க செய்யறதெல்லாம் நாங்க எதுக்குற மாதிரியே செஞ்சா என்ன செய்யறது? ஒரு கேள்வி, 7 விழுக்காடு தான் ஜிஎஸ்டி வரி போட்டுருக்குது சிங்கப்பூர். அது கல்வி மருத்துவத்தை இலவசமா கொடுக்குது. நீ 28 விழுக்காடு போட்டிருக்கீங்க, 30 விழுக்காடு கூட போடுங்க. கல்வி மருத்துவத்தை எங்களுக்கு தரமா, சமமா, இலவசமா தருவீங்களா? அப்படி இந்த வரியை எடுத்துட்டு போய் என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. முதல்ல இந்த வரியை கொண்டு போய், இந்த வரியை ஈட்டிட்டு போய் என்ன செய்ய போறீங்க சொல்லுங்களேன். உழைப்பை வருங்க, வளத்தில் நிலத்தில் மக்களுடைய உழைப்பை பயன்படுத்தி உற்பத்தியை பெருக்கி லாபத்தை ஈட்டி வளர்ற நாடுதான் பொருளாதாரத்தில் வளரும். வரியை வசூலிச்சு ஒரு நாடு பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைந்தது பைத்தியக்காரத்தனம். எனக்கு சோறு போட மாட்டீங்க, தண்ணி கொடுக்க மாட்டீங்க, ஆனா தினம் 100 மில்லி ரத்தத்தை ஒடிஞ்சிட்டு போயிருவீங்கன்னா நான் செத்துல போயிருவேன். எப்படிப்பட்ட நாடும் பொருளாதார கொள்கையும் பாரு. கடை என்னது, முதலீடு என்னது, உழைப்பு என்னது. எனக்கு 10 விழுக்காடு லாபம், உங்களுக்கு ஏற்கனவே 25 விழுக்காடு, இப்ப 28 விழுக்காடு, 53 விழுக்காடு நான் உங்களுக்கு வரி கட்டணும். ஆனா நாங்க என்ன சொல்றோம், எங்க லாபத்தை எடுத்துக்கிட்டு வரி எங்கிட்ட கொடுங்கிறோம். இது எப்படி இருக்கு? என்னவோ எனக்கு எல்லாமே மர்மமா இருக்கு. நாடு, அரசு, ஆட்சி எல்லாமே மர்மமா இருக்கு. அதுதான் அதை விசாரிக்கிறது யாரு? அந்த ஏற்கனவே விபத்து நடந்ததுனாங்க, அது கொலைன்னாங்க. அது சம்பந்தப்பட்டவங்க அதை விசாரிச்சு அது ஒரு தீர்வுக்கு கொண்டு வரணும். ஏன் அந்த காவலாளிகள் கொலை செய்யப்பட்டாங்கன்னே நமக்கு இதுவரை தெரிய வரலையே. இது ஒரு திகில் படம் போல போகுது. அதை படிக்க கொஞ்சம் சுவாரஸ்யமா இருக்கு, அதனால ரசிச்சுட்டு போயிட்டு இருக்கு. அப்படியா? அது நீங்க தான் சொல்லணும் யாருன்னு. அப்படி இல்ல, அந்தந்த சிலர் அந்த துறை சார்ந்து இயங்குறாங்க. ஜெயக்குமார் ஆகட்டும், ஐயா செங்கோட்டையன் ஆகட்டும் இயங்குறாங்க. அது ஜெயலலிதா இருந்ததை விட பரவாயில்ல. இப்பெல்லாம் 4 பேர் பேசுறாங்கல்ல. அந்த அம்மா இருக்கும்போது யாரும் பேசுனதாவே தெரியல. அவங்க அந்த வழியில பாராட்டலாம்.